கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அத்தியாயம் 36, 37, 38 வசனங்களை வாசிக்கிறேன். 37வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியிலே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று சொன்னான். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய பரலோக தகப்பனை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வசனங்களின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி அதை விசுவாசித்து ஆண்டவரே நாங்கள் தொடர எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை பாராட்டுங்க. பேசுகிற எனக்கும் கிருபை பாராட்டுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். உம்முடைய ராஜ்யத்தின் இயல்கைகள் விஸ்தாரமாகட்டும். என்னை தாழ்த்துகிறேன், வறுமையாக்குகிறேன். துதி கன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனத்திலே, அந்த 38வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், 37லே, சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். சத்தியமாவது என்ன என்றான். இன்றைக்கும் சத்தியத்தை அறியாத நிலையிலே அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், வேதத்தின்படி நடக்க வேண்டும். பரிசுத்த வேதாகம சத்தியங்கள் ஒரு வழிகாட்டி என்ற புத்தகத்திலே வேதமும் வேத தியானமும் என்கிற ஒரு அத்தியாயத்தை நான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். இந்த நாளிலே இந்த சத்தியத்தை குறித்து சில அடிப்படை உண்மைகளை நாம் தியானிக்க போகிறோம். சத்தியம் என்றால் என்ன? அந்த பிலாத்து கேட்ட கேள்விக்கு 119ஆம் சங்கீதம் 151வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேனால், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை என்று அங்கே சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கற்பனைகள் அவைகள் உண்மையானது, அவைகள் சத்தியமானது. இதை தானியேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 10ஆம் அத்தியாயம் 21வது வசனத்திலே வாசிக்கும்போது, சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன் என்று அங்கே தூதன் தானியேலிடத்தில் தரிசனத்திலே சொல்லுகிறதாக நாம் வாசிக்கிறோம். தரிசனம் காணும்போது தூதன் சொல்கிறார், சத்திய எழுத்திலே எழுதியிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். எனவே சத்தியம் என்பது கர்த்தருடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தைகள் அல்லது கட்டளைகள், அது பிரமாணங்கள், அது சத்திய எழுத்துக்களாலே அது எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் உண்மையானது. சத்தியம் என்றாலே உண்மை. சத்தியம் அடித்துதா என்று கேட்போம். சத்தியமாக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்வோம். அதனுடைய உள்ளான அர்த்தம் என்னவென்றால் உண்மையானது. உண்மைக்கு மாறானது எதுவுமே சத்தியத்தில் இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அத்தியாயம் 17வது வசனத்திலே வாசிக்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சத்தியம் எப்படி இந்த உலகத்திலே வெளிப்பட்டது என்பதை நமக்கு அவர் தெரிவிக்கிறார். கிருபையும் சத்தியமும் கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயின. அந்த யோவான் சொல்லும்போது கிருபையும் சத்தியமும் கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டதுனாலே இந்த 2 காரியங்களும் நமக்கு உண்டானது. இன்றைக்கு கிருபையினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றோம். பரிசுத்தமாக வாழ உதவி செய்கிறார். அநேக சத்தியங்களுக்கு கீழ்ப்படிய உதவி செய்கிறார். இவைகளெல்லாம் நமக்கு இந்த உலகத்திலே கொண்டு வந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதை இன்னும் அழகாக சொன்னால் இயேசுவே சத்தியம் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அதை சத்தியம் என்று விளங்கி கொள்ள முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அத்தியாயம் 6வது வசனத்தில், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். நானும் ஒரு வழி என்று சொல்லவில்லை. He is not one of the ways. He is the way. He is the truth. He is the life. அவர் மூலமாகத்தான் நாம் நித்திய ஜீவனை பெற முடியும்.
அவர் மூலமாகத்தான் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அந்த ஜீவனை பெறுகிற அந்த அனுபவம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு மனுஷியுடைய வாழ்க்கையிலே அது நடைபெற முடியும். 17ஆம் அத்தியாயம், யோவான் 17ஆம் அத்தியாயத்திலே 17வது வசனத்திற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல, அவர் கற்றுக் கொடுத்த எல்லாமே சத்தியம்தான். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய ஆண்டவருடைய வேத வசனங்கள் தான் நமக்கு சத்தியமாக, உண்மையாக இந்த வேத புத்தகத்திலே நமக்கு எழுதப்பட்டு அது நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதர்கள் தங்களை ஆபிரகாமுடைய குமாரர்கள் என்று சொல்வதிலே மிகுந்த பெருமை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசுவையும் இயேசு சொன்ன சத்தியத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவரை தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல இன்றைக்கு அநேக புற மதத்தினரும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே அவர்கள்தான் நஷ்டப்பட்டு போகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் பாருங்க. யோவான் 8:40 தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் என்னை கொல்ல வகை தேடுகிறீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து கேட்டு அவர் மூலமாய் வந்த சத்தியங்களை நமக்கு அவர் சொல்லுகிறார். ஆனால் யூதர்கள் அவரை கொல்ல வகை தேடினார்கள். ஆபிரகாம் அப்படி செய்யவில்லையே. ஏன் ஆபிரகாம் அப்படி செய்யவில்லை என்று சொல்லுகிறார்? இவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று தங்களை அவர்கள் புகழ்ந்து பாராட்டுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பெற்று நமக்கு கொடுத்த அந்த உண்மைகளை, சத்தியங்களை அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாதது போல இன்றைக்கும் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் சபைக்கு எழுதின போது அவர்கள் அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கலாத்தியர் எழுதின நிருபம் 4ஆம் அத்தியாயம் 16வது வசனத்தில், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ. இதுதான் இன்றைய உலகம். இன்றைய உலகத்திலே நாம் சத்தியத்தை சொன்னால் அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே தண்ணீரிலே மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும், நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும், பிரிந்த ஜீவியம் செய்ய வேண்டும், உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு, இச்சைகளுக்கு, வழிபாடுகளுக்கு, பாரம்பரியங்களுக்கு நீங்களும் நானும் விலகி ஓட வேண்டும், உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. இதெல்லாம் சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது, வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இது அவர்களுக்கு பிடிக்காதபடியினாலே அநேகர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. சொல்லுகிறவர்களையும் சத்துருக்களாக நினைக்கிறார்கள். உடனே இடத்தை மாற்றி விடுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, சத்தியம் என்றால் என்ன என்பதை நாம் தியானித்தோம். ரெண்டாவதாக, சத்தியத்திலே நடக்கிற ஒரு அனுபவம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்னவென்றால், அவன் சத்தியத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் நடக்க வேண்டும். 86ஆம் சங்கீதத்தில் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, பழைய ஏற்பாட்டு மனுஷனாகிய தாவீது ராஜா அவருடைய வாஞ்சையை பாருங்கள். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். பாருங்க, நீர் எனக்கு சொல்லித்தாங்க, நான் அதில் நடப்பேன்னு சொல்லிட்டு ஒரு அஷ்யூரன்ஸ் அவர் கொடுக்குறார். ஏனென்றால் அவருடைய இருதயத்தின் வாஞ்சி அப்படி இருந்தது. நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இப்படிப்பட்ட கிருபையை இன்றைக்கு நாம் கேட்கிறோமா? ஆண்டவரே, இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட இந்த சத்தியத்தின்படி நடக்க என்னுடைய இருதயத்தை உம்முடைய இருதயத்தோடு ஒருமுகப்படுத்தி அந்த வாஞ்சையிலே நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும். இப்படிப்பட்ட கிருபையை இன்றைக்கு அநேகர் கேட்பதில்லை. தங்களுக்கு சாதகமான, தங்களால் கை கொள்ளக்கூடிய சத்தியத்திற்கு சிலர் கீழ்ப்படுகிறார்கள், அதோடு திருப்தி அடைகிறார்கள். ஆனால் தங்களுக்கு சாதகமற்ற சத்தியத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிவதில்லை. ஆனால் அந்த எல்லா சத்தியங்களும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு சாதகமான சத்தியங்களுக்கு ஒரு வேத புத்தகமும், சாதகமற்ற சத்தியங்களுக்கு இன்னொரு வேத புத்தகமும் காணப்படவில்லை. கர்த்தருடைய வாயிலிருந்து பிறந்த எல்லாமே உண்மை. அது ஒரே புத்தகத்திலே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இன்னும் அதிக வாஞ்சை உள்ளவர்களாக சத்தியத்தை நாம் பின்பற்ற வேண்டுமென்றால், அறிய வேண்டுமென்றால், யோவான் 14:17 வாசிக்கிறேன். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும்
அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் அவரை அறிவீர்கள். அந்த உலகத்தில் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற சத்தியங்களை, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுவாரேயானால், பரிசுத்த ஆவியில நிறைந்து நீங்கள் வேத புத்தகத்தை வாசிப்பீர்களேயானால், நிச்சயமாக நீங்கள் அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற அந்த மனதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆனால் அப்படி அநேகர் விரும்புவதில்லை. தங்களுக்கு விருப்பமான காரியங்களை மாத்திரம் செய்து கிறிஸ்தவ வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். சத்தியத்தை நாம் கைக்கொள்வதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், எப்படி பரிசுத்த ஆவியானவருடைய துணை வேண்டுமோ அதுபோல நம்முடைய வாழ்க்கை என்கிற அந்த புத்தகமும் ஒரு திறந்த புத்தகமாய் காணப்பட வேண்டும். அந்த புத்தகத்திலே ரகசியங்கள் இருக்கக்கூடாது, மூடி மறைக்கிற அனுபவங்கள் இருக்கக்கூடாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அத்தியாயம் 20-21 வாசிக்கிறேன். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு, நன்றாக கவனியுங்கள், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு, அந்தரங்க பாவங்கள், மறைமுகமான பாவங்கள், இச்சைகள், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். இதுதான் அந்த மேஜர் டிஃபரன்ஸ். ஏன் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியவில்லை? அந்தரங்க பாவங்கள், மறைமுகமான பாவங்கள், அதை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட மனதில்லை, அதில் நிலைத்திருக்கிற விரும்புகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய விரும்புவதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட உளையான சேற்றில் இருக்கிறவர்களும் அந்த இருளிலிருந்து ஒளியினிடத்திலே வரும்போது அவர்கள் செய்கிற கிரியைகள் தேவனுடைய பார்வையிலே வெளியரங்கமாய் தேவனுடைய சத்தியத்திற்கு ஒத்துப்போகத்தக்கதாய் காணப்படும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்கிறார். எனவே சத்தியத்தை நாம் கைக்கொள்வதற்கு நம்முடைய புத்தகம், நம்முடைய வாழ்க்கை என்கிற புத்தகம் ஒரு திறந்த புத்தகமாய் காணப்பட வேண்டும். அந்தரங்கத்தில் அல்லது மறைமுகத்தில் ஒன்று, வெளி தோற்றத்தில் ஒன்று. அந்த இரட்டை வேடம், திதுமு என்றால் இரட்டை வேடம் என்று சொல்வார்கள். வெளியிலே ஒரு வேடம், உள்ளே ஒரு வேடம். அந்த ரெண்டு வேடம் போடாமல் கர்த்தருடைய பார்வையில் வெளியரங்கமாய் காணப்படுகிற ஒரு அனுபவம். ஆண்டவருடைய கண்களை பற்றி வேதம் சொல்கிறது, அவருடைய பார்வையிலே எல்லாம் வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றில்லை. நமது வாழ்க்கையும் தேவனுடைய வார்த்தையும் ஒத்து போக வேண்டும். வார்த்தையும் வாழ்க்கையும் இணைந்து செயல்படுகிற டூ பேரலல் லைன்ஸ், அது அப்படியே இணைந்து செயல்படுகிற ஒரு அனுபவம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாசிக்கிற வசனமும் தியானிக்கிற வசனமும் ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பிரசங்கிக்கிற வசனமும் உங்களுடைய வாழ்க்கையோடு ஒத்து போகவில்லை என்றால் நீங்களும் நானும் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுவோம். 1 யோவான் 2ஆம் அத்தியாயம் 4வது வசனத்தில் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. ஆண்டவருடைய ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் இடையில கேப் இருக்காது, அது இணைந்தே செயல்படும். சத்தியத்தின்படி நடவாதவர்கள் பிசாசின் ஆளுகையில் உள்ளார்கள் என்று யோவான் 8:44 வாசிக்கிறோம். பரிசேயர்களை பார்த்து இயேசு சொல்லுவார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அதுதான் அங்கே உள்ள மேஜர் ரீசன். அந்த இச்சை, பிசாசினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க அவனுடைய இச்சைகளின்படி, அவன் நம்ம இச்சையை கொடுத்து அந்த இச்சையின்படி நம்மை செய்ய தூண்டும் போது நம்மால் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய முடியாது. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். இப்படித்தான் மனிதனுடைய ஆத்துமாவை அவன் கொலை செய்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்பதில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு சத்தியம் தூசிக்கப்படுகிறது. அநேக புறஜாதிகளுக்கு மத்தியிலே ஆண்டவருடைய சத்தியம் தூசிக்கப்படுகிறது.
அதற்கு ஒரு முக்கியமான காரணம் தவறான உபதேசங்கள், தவறான போதிக்கிறவர்கள். 1-2 பேதுரு 2ஆம் அத்தியாயம் முதல் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். பாருங்க, அந்த தவறான வழியில் செல்கிற கூட்டம் பெரும் கூட்டம். இன்றைக்கு நாம் அதை பார்க்கிறோம். பரலோகத்திற்கு செல்கிற பாதை அது நெருக்கமும் இடுக்கமுமா இருக்கிறது. கேட்டிற்கு செல்கிற பாதை அது விசாலமாக இருக்கிறது. அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். இன்றைக்கு தவறான போதனைகள், நூதன உபதேசங்கள். நீங்கள் ஒரு போதனையை கேட்கும்போது அல்லது ஒரு செய்தியை கேட்கும்போது வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்கு அது ஒத்து போகிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். கேட்பதெல்லாம் சத்தியமல்ல, மற்றவர்கள் பேசுவதெல்லாம் சத்தியமல்ல. சத்தியத்தை பேசுகிறவர்கள் பேசுவதுதான் சத்தியம். அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஜீவியமும் சத்தியமும் அது ஒத்து போனதாய் காணப்படும். அவர்கள் ஆதாயத்திற்காக பேச மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு காத்துள்ளது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அத்தியாயம் 26-27 வசனங்களை வாசிக்கும்போது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால், சத்தியம் எதென்று தெரியும். சிலர் தெரியாமல் அந்த வலையில் சிக்கி அவங்க அழிந்து போகிறாங்க. ஆனால் சிலர் தெரிந்தே தங்களுடைய இச்சைகள் நிறைவேறுவதற்கு வசதியாய் இருப்பதற்காக அதை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். பாருங்க, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தக்கூடிய வேறு ஒரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். அது ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், காருண்யமுள்ள தேவன், மன்னிப்பதில் தயை பெருத்தவர். ஆனால் சத்தியத்தை அறிந்தும் துணிகரமாக சத்தியத்திற்கு மாறாக நீங்களும் நானும் இருப்போமே, ஆனால் அவர் பட்சிக்கிற அக்கினியாக மாறுவார். எனவே நன்றாக கவனித்து கொள்ளுங்க. சத்தியத்திற்கு நீங்களும் நானும் சாட்சியாய் நடக்க வேண்டும். வாழ்க்கையில் சத்தியம் என்ன என்பதை விளங்கி கொள்ள வேண்டும், முதல் காரியம். 2வது, சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். இந்த சத்தியத்தினுடைய வல்லமை, சத்தியத்தின்படி நீங்கள் நடக்கும்போது எத்தனையோ காரியங்கள் என்னுடைய புத்தகத்திலே நான் மிக விளக்கமாக எழுதியிருக்கிறேன். சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோவான் 8:30 வாசிக்கும்போது, இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். சத்தியத்தை சத்தியமாய் நாம் பிரசங்கிக்கும் போது, பிரசங்கிக்கிற ஒரு மனிதன் சத்தியத்திற்கு சாட்சியாய் வாழுகிற ஒரு மனிதனாய் இருந்தால் ஆவியானவர் நிச்சயமாகவே கிரியை செய்து அநேகருக்குள்ள ஆண்டவரை குறித்து ஒரு விசுவாசத்தை அவர் தோன்ற பண்ணுவார். இது ஒரு அடையாளம். அநேகர் அவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். 2வதாக, அந்த சத்தியம் நம்மை கர்த்தருடைய சீசர்களாகவும் மாற்றும், நம்மை விடுதலையும் அடைய செய்யும். யோவான் 8ஆம் அத்தியாயம் 31-32 வாசிக்கும்போது, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீசராய் இருப்பீர்கள். அந்த சீசராகிற அனுபவம் சத்தியத்தில் நிலைத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு தான் கிடைக்கும். சத்தியத்தை கேட்பதுனாலேயோ தியானிப்பதுனாலேயோ அல்லது சத்தியத்தை பிரசங்கிப்பதுனாலேயோ இருப்பதை விட சத்தியத்தில் நீங்கள் நானும் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நான் திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடி, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இங்கே என்ன சொல்லுகிறார்? இந்த சத்தியத்திலே நீங்கள் நிலைத்திருந்தால் என் சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். அந்த சத்தியம் உங்களையும் விடுதலையாக்கும். அது நம்மை விடுதலையாக்கும், நம் மூலமாய் மற்றவர்களையும் விடுதலையாக்கும். விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தோன்றுவதற்கு, நம்மை மற்றவர்களை சீசராக்குவதற்கு, நாம் உண்மையான சீசர்களாய் மாறுவதற்கு, நாம் விடுதலை அடைவதற்கு, மற்றவர்களை விடுதலை அடைய செய்வதற்கு இந்த சத்திய வசனத்தின்படி நீங்கள் நானும் நடக்க வேண்டும். 3வதாக, யோவான் எழுதின சுவிசேஷம் 16:13 வாசிக்கிறேன். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்
தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம், சத்தியத்தின் மேல நடக்கிற ஒரு அனுபவம். ஸோ சத்தியத்தை கைப்பற்றி வருகிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் கொஞ்சமும் அசையாமல், கொஞ்சமும் பிசகாமல் வேத புத்தகத்தில் உள்ள சத்தியத்தின்படி நடப்பதற்கு தங்களை எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார்கள். ரோமருக்கு எழுந்த நிருபம் 8ஆம் அத்தியாயத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்து அந்த சத்தியத்தை நமக்கு போதித்து சத்தியத்திலே நடக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் தருவார். நான்காவதாக ஒரு முக்கியமான ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுயாதீனம் கிடைக்கும். அதாவது அடிமைத்தனத்திலிருந்து, எத்தனையோ பாவ பழக்க வழக்கங்களுக்கு நீங்களும் நானும் அடிமைகளாக இருந்திருப்போம். சத்தியத்தை அறிந்தேன் என்று சொல்லி கொண்டும் இன்னும் சினிமா பார்த்து கொண்டு, அல்லது இன்னும் புகைப்பிடித்து கொண்டு, அல்லது இன்னும் மோசமான நாவல்களை, மோசமான புத்தகங்களை வாசித்து கொண்டு இன்னும் போஜன பெரியவர்களாக இருந்தால் சத்தியம் நம்மளை விடுதலையாக்கவில்லை. நமக்கு இன்னும் அந்த சுயாதீனம் வரவில்லை. நாம் இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். கலாத்தியருக்கு எழுந்த நிருபம் 2ஆம் அத்தியாயம் 3-5 வரை நீங்கள் வாசிக்கும் போது சிலர் தவறான உபதேசங்களை சொல்லுகிறார்கள். உதாரணமாக அன்றைக்கு இருந்த தவறான ஒரு உபதேசம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாலும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்திலே எழுதப்பட்டதான அந்த உபதேசத்தை அன்றைக்கு வற்புறுத்தினார்கள். அதற்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். ஆனால் அந்த சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு அவர்கள் இணங்க வேண்டும் என்பதில் அவர்கள் முக்கியத்துவம் அவர்கள் காட்டவில்லை, சத்தியத்திலே உறுதியாய் இருக்கவில்லை. அதே போல இந்த நாட்களிலும் நடந்துகிறது. சரீரப்பிரகாரமான சில மாற்றங்கள், சரீரப்பிரகாரமான சில தோற்றங்கள், இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் ஆவிக்குரிய நிலைமையில் அவன் சத்தியத்தின்படி நடக்கிறானா என்று பார்ப்பதிலே அவர்கள் தவறி விடுகிறார். நமக்கு ஒரு சுயாதீனம் வேண்டும். அந்த நான் சத்தியத்தின்படி நடக்கிறேனா, சத்தியத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேனா? 1 கொரிந்தியர் 7ஆம் அத்தியாயம் 19-20 நான் வாசிக்கிறேன். விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். அதுதான் முக்கியம். மனிதனுடைய உபதேசங்களுக்கு செவி சாய்க்காதீர்கள். மனிதர்கள் நூதனமான உபதேசங்களை சொல்வார்கள். அவர்கள் சில வெளிப்பாடுகளை பெற்று அதுதான் தேவனுடைய வெளிப்பாடு என்று சொல்வார்கள். விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே காரியம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே அவன் நிலைத்திருக்க கடவன் என்று ஆவியானவர் சொல்கிறார். கர்த்தருடைய சத்தியத்தில் வீண் நூதனமான உபதேசங்களை தந்திரமாக புகுத்துவார்கள். கள்ள போதகர்களுடைய வேலையே அதுதான். புதிய புதிய உபதேசங்களை சொல்லுவார்கள், தங்களுக்கு ஆதாயம் வரும்படி சொல்லுவார்கள். அதை எல்லாவற்றையும் நீங்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதில் நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும். கொலோசியருக்கு எழுந்த நிருபம் 2ஆம் அத்தியாயம் 21-23 வாசிக்கும் போது, தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே, சுய இஷ்ட ஆராதனை செய்யாதே, மாயமான தாழ்மை காட்டாதே, சரீரத்தை ஒடுக்கி ஆவியில் அசுத்தமான நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை என்று பலர் அப்படிப்பட்டதான தப்பான காரியங்களை சொல்வார்கள். மாம்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் உள்ளான மனிதன் அங்கே அசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருப்பான். நான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது என்னவென்றால், உள்ளான மனிதன் சத்தியத்தின் மூலமாக நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும், பரிசுத்தப்பட வேண்டும், மறுரூபமாகி கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக வெளி தோற்றத்தில் நம்ம இஷ்டம் போல இருக்கலாம் என்று நான் சொல்ல வரவில்லை. வெளி தோற்றமும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆவியிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆவியில மகிமைப்படுத்தினா போதும் என்று உலகத்தின் ஆடம்பரங்களுக்கு நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கக்கூடாது. சினிமா நடிகர்களைப் போல வேஷம் போட்டுக்கொண்டு நாம் அலையக்கூடாது. ஆனால் அந்த சரீரத்தை மாத்திரம் இப்படி வைத்துக்கொண்டு மனம் எப்படி இருக்கலாம் என்று சொல்லுகிறதும் அது சரியான உபதேசம் அல்ல. நமக்கு ஒரு சுயாதீனம் வேண்டும். அந்த சத்தியத்தை விளங்கி கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். சத்தியத்தை நன்றாக வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். கலாத்தியருக்கு எழுந்த நிருபத்தில் கலாத்தியர் 3:1 5:7 பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியரை பார்த்து சொல்றாரு, நன்றாய் ஓடினீர்களே.
ஒரு காலத்தில் அவங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தாங்க, சத்தியத்தில் நடந்தாங்க, சத்தியத்தின்படி ஓடினீர்கள் என்று அவர் சொல்கிறார். நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இன்றைக்கு தடை செய்கிற ஆவிகள், தடை செய்கிற வல்லமைகள் இன்றைக்கு அநேகம் காணப்படுகிறது. அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் ஆதாயத்திற்காக அவர்கள் நூதன உபதேசங்களை தந்திரமாக புகுத்தி அநேக ஆத்துமாக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிற ஒரு கொடிய காலகட்டத்திற்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே சத்தியம் என்றால் என்ன என்பதை பாருங்கள். சத்தியத்தின்படி நடக்கிறோமா என்று பாருங்கள். அந்த சத்தியம் ஒரு மனிதனை, உங்களை விடுதலையாக்குகிறதா என்று பாருங்கள். அந்த சத்தியத்தின் மூலமாக விசுவாசம் வர்த்திக்கப்படுகிறதா என்று பாருங்கள். அது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சத்தியத்தின்படி சார்ந்து வாழுகிற ஒரு சுயாதீனத்தை தருகிறதா என்று பாருங்கள். ஐந்தாவதாக சத்தியத்தில் நிலைத்திருக்கிற அனுபவம். எபேசியர் 6:4 சத்தியத்திற்கு ஓமானமாய் கொடுக்கப்பட்டது கச்சை. கச்சை என்கிற அந்த சத்தியம். அந்த கச்சையே என்ன? நம்முடைய ஆடை கீழே களைந்து இறங்கி விடாதபடி அந்த பொசிஷனில் அதை நிலைநிறுத்துகிறது தான் அந்த பெல்ட். அதே போல் நீங்களும் நானும் சத்தியத்தில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி சத்தியம் மாறக்கூடாது, கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி பிரசங்கம் மாறக்கூடாது. அது எந்த கூட்டமாக இருந்தாலும், ஜனங்கள் ரசித்தாலும் ரசிக்காவிட்டாலும் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். சத்தியத்தை சத்தியமாய் நாம் கேட்கிற கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அது நூதன உபதேசங்களை அடையாளம் காண்கிற ஒரு அனுபவம், தவறான உபதேசங்களை அடையாளம் காண்கிற ஒரு அனுபவம், சத்தியத்தை பகுத்தறிகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 2:15 பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாரு, தீமோத்தேயுக்கு ஆலோசனையாக சொல்கிறாரு, நீ வெட்கப்படாமல் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதித்து தேவனுக்கு முன்பு உத்தமனாயிரு. அதுதான் முக்கியம். தேவனுக்கு முன்பு உத்தமனாயிரு. மனிதரை பிரியப்படுத்த பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஆதாயத்திற்காக நான் பிரசங்கம் பண்ணக்கூடாது, நிறைய வியூஸ் வர வேண்டும் என்பதற்காக நான் சத்தியத்தை புரட்டக்கூடாது, சத்தியத்தை நான் மறுக்கக்கூடாது, சத்தியத்தை திரித்து பேசக்கூடாது. தேவனுக்கு முன்பாக உத்தமனாயிரு. அதுதான் முக்கியம். நிதானமாய் பகுத்து போதித்து தேவனுக்கு முன்பு நீ உத்தமனாயிரு. சத்தியத்தை பற்றிய அறிவில்லாதிருந்தால் நம்முடைய விசுவாசம் முதல்ல கவிழ்ந்து போகும். நம்ம அதில் நிலைத்திராவிட்டால் நம்முடைய விசுவாசம் கவிழ்ந்து போகும். அதைத்தான் 2 தீமோத்தேயு 2:1 வாசிக்கும்போது அநேகர் சத்தியத்தை விட்டு விலகி விசுவாச கப்பலை கவிழ்த்து போட்டார்கள் என்று வாசிக்கும். நம்ம கவிழ்த்து போடக்கூடாது. ஒரு நாளில் கர்த்தருக்கென்று வல்லமையாக வாழ்ந்தவர்கள், வல்லமையாக ஊழியம் செய்தவர்கள் இன்றைக்கு கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் சத்தியத்தை விட்டு விலகினதுனால அந்த விசுவாச கப்பல் அது சேதமடைந்ததுனால விசுவாசத்தில் நிற்கக்கூடாதபடி அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு காணப்படுகிறது. அநேகருடைய வாழ்க்கை சத்தியத்திற்கு ஒத்து போகவில்லை. நான் சில வசனங்களில் சுருக்கமான காரியங்களை சொல்லுகிறேன். தீத்துவின் புத்தகத்தில் 1:10 நீங்கள் 16 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாருடைய வாழ்க்கை சத்தியத்திற்கு ஒத்து போகாமல் இருக்கிறது? அடக்கமின்மை, அடக்கமே இல்லை. தங்களை வெளிப்படுத்துவதில் துடிப்பார்கள், சுய விளம்பரம், சுய பிரஸ்தாபம், வீண் பேச்சு, யாரையாவது குறை கூறி கொண்டிருப்பார்கள், மனதை மயக்கிற, இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை பேசுகிற, முழு குடும்பங்களையும் கவிழ்க்கிற ஓயா பொய்யர்கள் என்று சத்தியத்திற்கும் பிரசங்கத்திற்கும் சம்பந்தமில்லாத ஆட்களை குறித்து பவுல் அப்போஸ்தலர் தீத்துவுக்கு எழுதும்போது எழுதுகிறார். அதை அவ்வளோ எப்படி எழுதுவார் என்றால், கடுமையான வார்த்தைகள் கேட்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் உண்மை அதுதான். துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள், கட்டுக்கதைகளை பேசுகிறவர்கள், ஆரோக்கியமற்ற விசுவாசம் உள்ளவர்கள், அசுத்தமான மனசாட்சியை உடையவர்கள் விசுவாச அறிக்கை செய்வார்கள், ஆனால் கிரியைகளினாலே கர்த்தரை மறுதலிப்பார்கள். கிரியைகளினாலே கர்த்தரை மறுதலிப்பார்கள். அருவருக்கப்படத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்கள் என்று மிக கடிந்து பேசுகிறார். இதெல்லாம் வேத புத்தகத்தில் தான் எழுதியிருக்கிறது. இதை நான் என்னுடைய சொந்தத்திலே நான் எதையும் பேசவில்லை. தீத்துவின் புத்தகம் முதல் அத்தியாயம் 10-16 வாசித்து பாருங்கள். இந்த சுபாவம் உள்ளவர்களுடைய ஜீவியமும் அவர்கள் பேசுகிற காரியங்களும் ஒத்து போகவே செய்யாது.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்களை நீங்கள் அடையாளம் காண்பது அவசியம். 1 யோவான் 4:6 நான் வாசிக்கிறேன். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருந்தால், நீங்களும் நானும் உண்டாயிருந்தா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத மனிதன் வஞ்சகத்த ஆவியுடையவனாயிருக்கிறான் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எனவே நாம் அடையாளம் காண்பதில் நாம் மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். கேட்பதெல்லாம் பிரசங்கம் அல்ல, கேட்பதெல்லாம் சத்தியம் அல்ல. சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிறவர்கள் சொல்லுவதை நன்றாக கவனித்து அதுவும் வேத புத்தகத்திற்கு ஒத்திருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து அதை கைக்கொள்வதுதான் சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு அனுபவம். தேவனுடைய சத்தியங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். யோவான் 14ஆம் அத்தியாயத்திலே 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சத்தியத்திற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள். நம்முடைய வாழ்க்கையை நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கணும். நாம் எவ்வளவு சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஒரு பரிசுத்தவானை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் எப்பொழுதும் வேத புத்தகத்தை அவர் புரட்டி கொண்டே இருப்பார்களாம். ஒருவர் கேட்கிறார், என்னையா எப்பொழுது வேத புத்தகத்தை நீங்கள் புரட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில், நான் கீழ்ப்படியாத சத்தியம் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். நம்மை பொறுத்தவரையில் ஒருவேளை நாம் கீழ்ப்படிந்த சத்தியம் எத்தனை என்பதை நாம் கணக்கிட வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்வது கடினமாக இருக்கலாம், ஆனால் வேதத்தில் உள்ள காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அத்தியாயம் 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அப்போ கற்பனைகளை கைக்கொள்ளுகிற ஒரு மனிதன் தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறான். கற்பனைகளை கைக்கொள்ளாமல் கற்பனைகளை பிரசங்கிக்கிற கேட்கிற ஒரு மனிதன் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை. அவன் உலகத்திலே அன்பு கூறுகிற மனிதனாய் காணப்படுகிறான். இன்றும் அநேகரிடத்தில் அந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அத்தியாயத்தில் முதல் 6 வசனங்களில் சொல்லப்பட்ட காரியங்கள் இன்னும் அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்று ஆவியானவர் சொல்கிறார். அப்படிப்பட்டவர்கள் அவர்களும் வஞ்சிக்கப்படுகிறார்கள், மற்றவர்களையும் வஞ்சிக்கிறார்கள். நான் சில காரியங்களை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அத்தியாயம் முதல் 6 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். கடைசி காலத்தில் பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு அவங்களுடைய குணாதிசயங்கள், சத்தியத்தில் நிற்காதவர்களுடைய குணாதிசயங்களே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தற்பிரியராயிருப்பார்கள், பணப்பிரியராயிருப்பார்கள், வீம்புக்காரராய், அகந்தை உள்ளவர்களாய், தூஷிக்கிறவர்களாய், கீழ்ப்படியாதவர்களாய், நன்றி இல்லாதவர்களாய், பரிசுத்தப்பட்டவர்களாய், சுபாவ அன்பில்லாதவர்களாய், இணங்காதவர்களாய், அவதூறு செய்கிறவர்களாய், இச்சையடக்கம் இல்லாதவர்களாய், கொடுமையானவர்களாய், நல்லோரை பகைக்கிறவர்களாய், துணிகரம் உள்ளவர்களாய், இருமாப்பு உள்ளவர்களாய், தேவ பிரியராய் இராமல் சுகபோகம் உள்ளவர்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு தேவ பக்தியின் பலனை மறுதளிக்கிறவராயிருக்கும். அடையாளம் கண்டு கொள்ள ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சத்தியம் யாரிடத்திலிருந்து வருகிறது? நன்றாக நீங்கள் உற்று பாருங்கள். சத்தியத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட நல்ல உபதேசங்களுக்கு உங்களுடைய செவிகளை சாய்த்து நீங்கள் கேளுங்கள், அதன்படி நடக்க வேண்டும் என்று ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஆரோக்கியமான உபதேசம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டும். ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் பெறுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயம் 3-4 வசனங்களை வாசிக்கும்போது பாருங்கள், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்றபடி போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு, திரளான போதகர்கள் இருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற சீசர்களை விட போதகர்களுக்கு சில திரளான பிரபலமான நிறைய பெயர் பெற்ற போதகர்களுக்கு இருக்கிற சீசர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி
கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. எல்லாவற்றிலும் நீ மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நீ நிறைவேற்று. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நாம் கேட்ட அந்த தகாத குணங்கள் உள்ள அந்த அனுபவம் உள்ளவர்களிடத்தில் நாம் விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களும் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள், நம்மையும் வஞ்சித்து விடுவார்கள். நம்முடைய பரமபிதா அவர் சர்க்குணராயிருக்கிறார், பூரண சர்க்குணர் என்று அவரை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அத்தியாயம் 48வது வசனத்தில், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அந்த அனுபவம் பூரணமாகிற அனுபவம், எ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மஸ்ட் டேக் பிளேஸ். ஆண்டவருக்கு ஒத்த சாயலை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டே இருப்போம். வருகையில் அவருக்கு ஒப்பாக மாறுகிற ஒரு அனுபவம். இது சத்தியத்தில் நிலைத்திருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தான் இது நிறைவேறும். அந்த சத்தியம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் காக்கப்பட வேண்டும்? அந்த சத்தியம் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அத்தியாயம் 17வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறோமா? நாம் கேட்கிற சத்தியத்தில், வாசிக்கிற சத்தியத்தில், தியானிக்கிற சத்தியத்தில் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கிறோமா? அதற்கு இன்னொரு அடையாளம் என்ன? அசுத்தத்தை வெறுக்கிற ஒரு மனது நமக்கு வருகிறதா? அல்லது அசுத்தத்தை அருவருக்கிற ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரா? பாவத்தை காண மாட்டாத அந்த சுத்த கண்ணனை அவரை தரிசிக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். எப்படி பரிசுத்தமாகிறது? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அத்தியாயம் 13வது வசனம் சொல்கிறது, ஆவியினாலே பரிசுத்தமாகுதலும் சத்தியத்தினாலே ரட்சிக்கும். பரிசுத்த ஆவியானவரும் நாம் வாசித்த, தியானித்த, நாம் கேட்ட, பிரசங்கிக்கிற வசனமும் இணைந்து நம்மை பரிசுத்தமாக்கவில்லை என்றால் நாம் சரியான சத்தியத்திலே நாம் நடக்கவில்லை. இன்னும் அசுத்தத்திற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுத்து கொண்டு இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் நாம் எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறோம். நாம் மறுரூபம் அடையவில்லை. அந்த பூரண சர்க்குணரை நோக்கி நம்முடைய பிரயாணம் தொடரவில்லை. நியாய தீர்ப்புக்கு அப்பொழுதுதான் நீங்கள் நானும் தப்ப முடியும். 96ஆம் சங்கீதம் 13வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் வருகிறார், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நீதியோடும் அவர் சொன்ன சத்தியமே நம்மளை நியாயம் தீர்க்கும். யோவான் 12ஆம் அத்தியாயம் 47-48 வசனங்களில், ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயந்திருப்பதில்லை. நான் உலகத்தை நியாயந்திருக்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்றிருக்கிறது. அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் கிருபை உள்ள தேவன். அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாயிருந்தது, தேவனோடு இருந்தது, அது மாம்சமாகி கிருபையாய் நம்மிடத்திலே வந்த அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை நியாயம் தீர்க்கலப்பா, நான் உங்களை ரட்சிக்க வந்தேன். ஆனால் அந்த ரட்சிப்பின் சத்தியத்திற்கு நீ கீழ்ப்படியாமல் போகும்போது, என்னுடைய வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ளாமல் போன போது, வார்த்தையை கேட்டும் அறிந்தும் வார்த்தையின்படி நீ நடந்து கொள்ளாமல் நீ ஜீவிக்கும் போது நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. என்ன இருக்கிறதா? நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். அவர் சொன்ன வசனமே கடைசி நாளில் நம்மை நியாயம் தீர்க்கும் என்று அவர் சொல்கிறார். எனவே நன்றாக விளங்கிக் கொள்வோம், நம்மை நாமே வஞ்சிக்க வேண்டாம். 2 தெசலோனிக்கேயர் 2:12 பொய்யை விசுவாசிக்கும் அந்த கொடிய வஞ்சகம் நம்மிடத்துல வேண்டாம். தவறான உபதேசங்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம். நூதன உபதேசங்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், இஷ்டம் போல வாழலாம் என்று சொல்வார்கள். அதில் அந்த வஞ்சகத்தில் விழுந்து விட வேண்டாம். ரோமர் 2:8 வாசித்து பாருங்கள். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிற மனிதனுக்கு உக்கிர கோபம் காத்திருக்கிறது என்று ஆவியானவர் எழுதியிருக்கிறார். 91ஆம் சங்கீதத்தில் ஏன் இந்த சத்தியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? இந்த சத்தியம் உங்களுடைய ஆவி, ஆத்துமா,
சரீரத்தை அது பாதுகாக்கும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொன்னான், அவருடைய சத்தியம் நமக்கு பரிசயமும் கேடகமுமாய் இருக்கிறது. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறோமே, கரைதிரையற்றதாய் குற்றமற்றதாய் அவருடைய வருகையிலே காணப்பட வேண்டும் என்றால் இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சத்தியத்தில் நடந்து பாருங்கள், உங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். 2 யோவான் 4 ஆண்டவர் காயுவை பற்றி சொல்லும்போது, அல்லது அதுக்கு பிறகு 3 யோவான் 3:4 யோவான் எழுதும்போது, சத்தியத்திலே நடக்கிற அம்மாளின் பிள்ளைகளை குறித்து கேள்விப்படும் போது நான் சந்தோஷப்படுகிறேன். காயுவை பற்றி எழுதும்போது, அவன் சத்தியத்தில் நடக்கிறான் என்று நான் கேள்விப்பட்டு சந்தோஷப்படுகிறேன். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் மேலான சந்தோஷம் ஒன்றில்லை. நமக்கு சந்தோஷம், நம்மால இந்த சத்தியத்தில் நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம். அதுதான் உலகம் தராத அந்த சமாதானம், சந்தோஷம். உலகத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கலாம், உலகத்தில் சமாதானத்தை தரக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கலாம். அவைகளெல்லாம் நிரந்தரமற்றவைகள், அவைகளெல்லாம் தற்காலிகமானவைகள், அவைகளெல்லாம் அனித்தியமானவைகள். ஆனால் நித்தியமாக உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவது சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு அனுபவம். சத்தியத்தினுடைய இன்றைய நிலையை குறித்து அன்றைக்கே தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்திருக்கிறாங்க. நான் ஒரு 3 வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 59:4 நீதியை தேடுகிறவன் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவன் இல்லை, மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். அன்றைக்கு இருந்த அதே நிலைமை இன்றைக்கு பல மடங்கு பெருகியிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். எரேமியா 7:8 வாசிக்கிறோம், இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். தானியேல் 8:12 அந்தி கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம், அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. எனவே சத்தியத்திற்கு மாறாக நீங்களும் நானும் நடந்தா, அல்லது சத்தியத்திற்கு மாறாக நீங்களும் நானும் பிரசங்கித்தா, போதித்தா, நாம் எல்லாம் யாரு? அக்கிரமத்தை சுமந்து கொண்டு நடக்கிறவர்கள், ஒன்றுக்கும் உதவாததை சுமந்து கொண்டு நடக்கிறவர்கள். நீங்களும் நானும் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய் மாறுவோம். எனவே சத்தியம் எது என்பதில் அதை விளங்கி கொண்டு சத்தியத்தின்படி நடக்க நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு சத்தியம் அறிவிக்கப்படுகிறது, இன்னொரு பக்கத்தில் பார்த்தா அந்த சத்தியத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ரோமர்கள் இந்த நிருபம் 1:18-19 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கு விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ், frequent floods, frequent droughts, அந்த வைல்டு ஃபயர், மிருகங்களால் வரக்கூடிய சோதனைகள், அழிவுகள், பேரழிவுகள் அன்றாட செய்திகளாய் நாம் பார்க்கிறோம். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு பாவம், சத்தியத்தை அடக்கி வைக்கிற ஒரு பாவம், சத்தியத்தை திரிக்கிற ஒரு பாவம், தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு சத்தியம் என்னவென்று தெரியும், ஆனால் ஒரு கூட்டம் சத்தியத்திற்கு கீழ்ப்படியல்ல, ஒரு கூட்டம் சத்தியத்தை மாறாக போதித்து கொண்டிருக்கிறது. அதன் விளைவுதான் இன்றைக்கு உள்ள கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்லுகிறோமே, இன்றைக்கு பார்க்கிற பேர் அழிவுகளை நம்ம பார்க்கிறோமே, இதெல்லாவற்றுக்கும் அந்த தேவ கோபம்தான் காரணம். ஆனால் சத்தியத்தை அறிந்த நீங்களும் நானும் அந்த கோபம் இன்னும் பற்றி எரியாதபடி தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக தேவனை அறிந்த ஜனங்கள், சத்தியத்தின்படி ஜீவிக்கிறவங்க நாம் சாட்சியாய் வாழ வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:26-27 வாசிக்கிறேன். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் சாட்சிகளாய் ஜீவிக்கிற ஒரு சத்தியவானுடைய வாழ்க்கை. நீங்கள் சத்தியத்துக்கு நீங்களும் நானும் சாட்சிகளாயிருக்கிற, நம்மை காண்கிறவர்கள், நம்மை பற்றி பேசுகிறவர்கள், இவர் சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு மனிதன் என்று பேச வேண்டும். பயப்பட வேண்டாம். சத்தியத்தை தைரியமாக சொல்லுகிற ஒரு அனுபவம்.
பவுல் அப்போஸ்தலர் பெஸ்து இடத்துல சொல்றார். பெஸ்து பெரிய ஒரு அதிகாரம் படைத்த மனிதன், அவருக்கு முன்பாக குற்றவாளியாய் நின்று கொண்டிருக்கிறார். அந்த 26ஆம் அத்தியாயம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அத்தியாயம் 25வது வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் பைத்தியக்காரன் அல்ல, நான் சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். பயப்படவே இல்லை, பயப்படவே இல்லை. நான் இப்படி பேசினா என்ன ஆகும் என்று பயப்படவில்லை. என் ஜீவனை நான் அருமையாய் எண்ணேன் என்று துணிச்சலாக அவர் சொல்றாரு. நான் சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ளதான மனிதன் நான் பேசுகிறேன் என்று அவர் அன்றைக்கு பெஸ்துவரிடத்தில் சொன்னது போல நீங்களும் நானும் அதிகாரங்களுக்கு பயப்படாம, சலுகைகளை விரும்பாம, ஆதாயத்தை விரும்பாம, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற அந்த கிருபை எனக்கு தாரும், சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு கிருபை எனக்கு தாரும் என்று தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக தேவ சித்தத்தை நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும். சத்தியத்தின்படி நான் நடக்கிறேன் என்றால் நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2ஆம் அத்தியாயம் 4வது வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அந்த சித்தம் நம்முடைய சித்தமாய் மாற வேண்டும். நான் சத்தியத்தின்படி நடக்கிறேன் என்றால் ஒரு சிலரையாவது ஆண்டவரே அக்கினி நின்று நான் தப்புவிக்க வேண்டும், உம்முடைய ராஜ்யத்திற்கு நேராக நான் வழிநடத்த வேண்டும் என்கிற கிருபை நம்முடைய வாழ்க்கையில் காண வேண்டும். உண்மையாய் சத்தியத்தில் நிலைத்திருக்கிற அனுபவம் ஏற்கனவே நாம் தியானித்தோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயம் 3-5 வரை உள்ள வசனங்கள். லேவியை பற்றி ஆண்டவர் மல்கியாவில் ஒரு அனுபவத்தை சொல்றார் பாருங்க. மல்கியா 2ஆம் அத்தியாயம் 6-8வது வசனம். லேவி ஆண்டவர் தெரிந்து கொண்ட கோத்திரம், அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு. ஆனால் அவர் என்ன சொல்றார், சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றார் பாருங்க. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தவுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தை நின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற, போதிக்கிற, எடுத்து சொல்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? தேவனுடைய தூதனாய் பார்க்கிறார். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள், அங்கலாய்க்கிறார். ஒரு காலத்தில் அப்படி இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைன்னு சொல்றார். அங்கு இடற பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மல்கியாவில் பாருங்க, அவர் எவ்வளவு தூரமாய் வேதனையோடு கூட சொல்லுகிறார். சத்தியம் என்னன்னு தெரியும், அறிவு இருந்தது, ஞானம் இருந்தது, சத்தியம் இருந்தது, அநேகரை ரட்சிப்பிற்குள்ளாக வழி நடத்தினார்கள். ஆனால் இன்றைக்கோ அவர்கள் தூரமாய் விலகி போகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்மை குறித்து கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்லாமல், என்னுடைய பிள்ளை கடைசி பரியந்தம் கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னது போல நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சி சொல்ல வேண்டும். யாக்கோபு நிருபம் 5ஆம் அத்தியாயம் 19வது வசனத்தில் நீங்களும் நானும் பின்வாங்கி போனவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் சொல்லி அங்கலாய்க்கலாம். அதோடு கூட நின்று விடாமல் பின்வாங்கி போனவங்க, சத்தியத்தை புரட்டுகிறவங்க, நூதன உபதேசங்களை தந்திரமாய் புகுத்துறவங்க, அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவார்கள். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட கிருபைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். திறப்பின் வாசலில் நிற்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:15 ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா மூலமாக தேவனுடைய சபை கட்டப்பட வேண்டும். அந்த ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவனுடைய சபைக்கு சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக மாற வேண்டும். நம்முடைய சபையில் நீங்களும் நானும் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் காணப்பட வேண்டும். நம்ம அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தர வேண்டும். நாம் யாரையெல்லாம் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி சபைக்கு நேராய் அழைத்து கொண்டு போகிறோமோ அவர்களுடைய உலக பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்படாவிட்டாலும் அவர்கள் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் மாற வேண்டும் என்று நீங்கள் நானும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். சத்தியத்தில் பலப்பட வேண்டும். கடைசியாக எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தில் எரேமியா 9ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தில் இன்றைய நிலைமையை குறித்து எரேமியா அங்கலாய்க்கிறார். உலகம் நாவை வில்லாக வளைக்குதான். அந்த நாவை வில்லாக வளைத்து
பொய்யை பிரயோகித்து பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு முன்னேறுகிறார்கள், சத்தியத்திற்காக அல்ல. பாருங்க, ஆவியானவர் எவ்வளவாய் அங்கலாய்க்கிறார் பாருங்க. நாவை பொய்யாக வளைத்து, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும், கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். நாவை வில்லாக வளைத்து பொய்யின் மேலே பொய்யை சேர்த்து அவர்கள் காரியங்களை நடப்பிக்கிறார்கள், சத்தியத்திற்காக அல்ல. ஆண்டவர் நம்மை குறித்து அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்லாதபடி சத்தியத்திற்கு சாட்சியாக என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று அந்த காயுவை குறித்து, அம்மாளை குறித்து என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சாட்சி சொன்னது போல ஆண்டவர் நம்மை குறித்து என்னுடைய மகன், என்னுடைய மகள் சத்தியத்திற்கு சாட்சியாய் நடக்கிற மகன், மகள் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நீங்களும் நானும் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாக மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.